ஆதரவு அளித்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். என் பெயர் நித்யா. என் தந்தையின் இரண்டாவது மனைவிக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. அவர் என் தந்தையிடம், இந்த கருப்பியை வேறு யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? அதனால்தான் இப்போது வந்திருக்கும் இந்த வரனுக்கே இவளை கல்யாணம் செய்து அனுப்பி வையுங்கள் என்று என் சித்தி வெறுப்புடன் சொன்னாள். நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த பேச்சுகளை மறக்க பகவத்கீதையை படிக்கத் தொடங்கினேன். என் நிறம் கருப்பு என்பதால் எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள். ஆனால் என் மாற்றாந்தாய் சகோதரிகள் மிக அழகாக இருந்ததால் அவர்களுக்கு பெரிய குடும்பங்களில் திருமணம் நடந்தது. எனக்கோ அதே குடும்பத்தில் வேலை செய்யும் ஒரு சாதாரண வேலைக்காரியின் மகனுடன் திருமணம் நிச்சயமானது. அந்த ஏழை வீட்டில் மணப்பெண்ணாக அமர்ந்து நான் அழுது கொண்டிருந்தேன். என் கணவர் அறைக்குள் வந்து என் கையை பிடித்து, என் அன்பான நித்யா, என் மணப்பெண்ணே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றார். ஆனால் நான் என் விதியை எண்ணி மகிழ்ச்சியாக இல்லை. என் வாழ்க்கை எப்போதும் சோதனையாகவே இருந்தது. என் அப்பாவின் முதல் மனைவியின் மகள் நான். அம்மா இறந்த சில மாதங்களிலேயே அப்பா இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். சித்திக்கு 3 மகள்கள். அவர்கள் பேரழகிகள். அதனால் என்னை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. என் கருப்பு நிறம் என் துரதிர்ஷ்டமாக மாறியது. என் சித்தி எப்போதும் என்னை அவர் மகள்களுக்கு முன்னால் தாழ்வாகவே நடத்துவார். என் முகத்தை பார்த்தாலே அவருக்கு வெறுப்பு வரும். நான் எப்போதாவது அப்பாவிடம் புகார் செய்தால் அவர் கையறு நிலையில் இருப்பதையே நான் கண்டேன். அப்பாவின் பலவீனத்தை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் பொறுமையாக இருக்க பழகிக்கொண்டேன். சித்தி கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போய்விடுவாரோ என்ற பயத்தில் அப்பா எனக்காக பேசவில்லை. என் சகோதரிகள் என் நிறத்தை கண்டு என்னை கேவலமாக பார்ப்பார்கள். உலகில் என் கண்ணீரை பார்க்க யாரும் இல்லை என்பதால் நான் மௌனமாகவே அழுவேன். அப்பா கூட தன் இரண்டாவது மனைவியை சந்தோஷப்படுத்த என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் மற்ற மகள்களுக்காக புத்தாடைகள் வாங்குவார். ஆனால் நான் அவர்களின் பழைய துணிகளையே உடுத்த வேண்டியிருந்தது. அதுவே என் தலைவிதி என்று நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் நான் சமையல் செய்து கொண்டிருந்த போது என் தங்கை சத்யா கத்தினாள். அவள் அறைக்கு ஓடினேன். என்னை ஒரு வேலைக்காரி போல நடத்தி, உன்னை துணி தேய்க்கச் சொன்னேனே, ஏன் செய்யவில்லை என்று கத்தினாள். நான் சமையல் செய்ததால் மறந்துவிட்டதாக சொன்னேன். ஆனால் அவள் என்னை கோபமாக திட்டினாள். அதற்குள் என் சித்தி, இன்று காலை உணவு கிடைக்குமா கிடைக்காதா? இவள் ஒரு வேளைக்கும் லாயக்கற்றவள் என்று கத்தினார். நான் கண்ணீருடன் சமையலறைக்கு சென்றேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் நான் செய்தாலும் எனக்கு கிடைத்தது அவமானமும் வெறுப்பும் மட்டும்தான். நான் என் அறையில் அமர்ந்து என் அம்மாவை நினைத்து அழுவேன். இந்த இரக்கமற்ற உலகில் எனக்காக யாரும் இல்லை. என் சகோதரிகளும் சித்தியும் என்னை அவமானப்படுத்துவதில் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். அதைவிட வேதனை என் அப்பாவின் நடத்தைதான். அப்பா மற்ற மகள்களிடம் அன்பு காட்டும்போது என் இதயம் உடையும். சித்தி என்னை பார்த்து, உன் கருப்பு நிறத்தால்தான் உன் அப்பாவே உன்னை தள்ளி வைக்கிறார் என்பார். அந்த வார்த்தைகள் என்னை பலவீனப்படுத்தின. அப்பா மற்ற மகள்களை சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து செல்வார். நான் மட்டும் ஏங்கியபடி வீட்டிலேயே இருப்பேன். காலம் வேகமாக ஓடியது. என் சகோதரிகள் வளர்ந்து பேரழகிகளாக மாறினர். அவர்களுக்கு பணக்கார வீடுகளிலிருந்து வரன்கள் வந்தன. என் அம்மாவுக்கு சொந்தமான நகைகளை சித்தி தன் மகள்களுக்கு கொடுத்து விட்டார். அப்பா அவர்களின் திருமணத்திற்காக தாராளமாக செலவு செய்தார். ஆனால் என் திருமண பேச்சு வந்தபோது யாரும் அன்பாகவோ மரியாதையாகவோ பேசவில்லை. அப்பா அமைதியாக இருந்தார். அவர் எனக்கு ஆசீர்வாதம் கூட செய்யவில்லை. ஒரு அந்நியரைப் போலவே என்னிடம் நடந்து கொண்டார். ஒவ்வொரு விஷயத்திலும் என் அப்பா என் சித்தியின் முன்னால் கையறு நிலையில் இருந்தார். ஒரு நாள் சித்தி மிக கடுமையான வார்த்தைகளில் சொன்னார், இந்த கருப்பியை சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பிவிடு. வந்திருக்கும் வரனுக்கே அவளை கல்யாணம் செய்துவை. எப்படியும் இவள் முகலட்சணத்திற்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து வரன் வரப்போவதில்லை. எந்த பணக்காரனும் இவளை கட்டிக்கொள்ள மாட்டான். இந்த அதிர்ஷ்டமில்லாதவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவதுதான் நல்லது. இவள் நமக்கு ஒரு சுமையே தவிர வேறொன்றுமில்லை. என் அப்பா எதையும் பேசாமல் ஊமையாக அமர்ந்திருந்தார். எனக்காக ஒரு வார்த்தை கூட அவரிடமிருந்து வரவில்லை. சித்தியின் பேச்சை கேட்டு என் கண்கள் கலங்கின.
நான் எப்படி இவர்களுக்கு சுமையானேன்? நான் ஒருபோதும் ஆடம்பரமான உடைகளையோ உணவையோ கேட்டதே இல்லை. என் சகோதரிகள் பெரிய இடங்களில் கல்யாணம் செய்து போனது போல நானும் கனவு கண்டேன். ஆனால் என் கனவுகள் சிதைந்து போயின. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்த பகவத்கீதையை தேடினேன். கடவுள் எனக்கு பொறுமையும் தைரியத்தையும் தருவார் என்று நம்பினேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருந்தது. ஆனால் நான் குரல் கொடுத்தால் சித்தியும் சகோதரிகளும் அதை நசுக்கி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் என் சகோதரி தன் கணவருடன் வந்தபோது அவள் அணிந்திருந்த அழகான ஆடைகளை பார்த்து எனக்கும் ஆசை வந்தது. நானும் திருமணத்திற்கு பிறகு இப்படி அழகாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அது வெறும் கனவுதான். அந்த வேலைக்காரியின் மகனை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சித்தியிடம் வாதிட நினைத்தேன். அழுதால் அவர் மனம் இறங்குவார் என்று நம்பினேன். பயத்துடனும் நடுக்கத்துடனும் சித்தியின் அறைக்கு போனேன். அவர் போனில் என் சகோதரியிடம் பேசிக் கொண்டிருந்தார். உன் அப்பாவிடம் சொல்லிவிட்டேன், அந்த கருப்பிக்கு வந்த வரனிலேயே கல்யாணம் செய்து வைக்க சொல்லி. அவரும் சொல்லிவிட்டார். அவளிடமிருந்து சீக்கிரம் விடுதலை கிடைத்தால் போதும். அவள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை என்றார். இந்த வார்த்தைகள் என்மேல் இடி போல விழுந்தன. எஞ்சியிருந்த நம்பிக்கையும் தகர்ந்து போனது. என் விதியை இறைவனிடம் விட்டுவிட்டேன். சீக்கிரமே எனக்கு அந்த சாதாரண வேலைக்காரனுடன் திருமணம் முடிவானது. என் வீட்டார் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. என் உடைகளையும் நகைகளையும் கேலி செய்தார்கள். எனக்காக யாரும் துணி எடுக்கவில்லை. என் அம்மாவின் பழைய திருமண லெஹங்காவையே நான் உடுத்தி கொண்டேன். கடவுளின் கிருபையால் ஒரு சாதாரண மணப்பெண்ணாக அந்த பழைய சிறிய வீட்டிற்குள் நுழைந்தேன். மனதில் வேதனையுடனும் தவிப்புடனும் அமர்ந்திருந்தேன். விடைபெறும் அந்த நாளில் என் அம்மாவின் நினைவு அதிகமாக வந்தது. மணப்பெண்ணுக்கு மிக முக்கியமான அந்த நாள் எனக்கு மிகுந்த வலியையே தந்தது. என் அப்பா கூட ஆசிர்வாதம் செய்யவில்லை. அந்த இரக்கமற்ற மனிதர்களின் பிடியிலிருந்து தப்பித்து ஒரு எளிய வீட்டிற்கு வந்தேன். திருமண இரவில் என் கணவர் என் அறைக்குள் வந்தார். நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். என் மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அவர் கண்களில் என் மேல் ஒரு பிரகாசமும் அன்பும் இருந்தது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருவர் என்னை அப்படி பார்த்தார். இதற்கு முன் நான் வெறுப்பை மட்டுமே பார்த்திருக்கிறேன். அவர் என் கையை பிடித்து சொன்னார், என் அன்பான மணப்பெண்ணே, நீதான் உலகின் மிக அழகான பெண் என்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. ஆனால் என் விதியை நினைத்து நான் இன்னும் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த வார்த்தைகள் எனக்கானவை அல்ல, ஏதோ ஒரு அழகான சிவப்பான பெண்ணுக்கானவை என்று நான் நினைத்தேன். நான் சாதாரண தோற்றமும் கருப்பு நிறமும் கொண்டவள். திருமணத்திற்கு பிறகு என் கணவர் என்னை புகழ்வது எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் தேனாக பாய்ந்தன. அன்று அவர் என்னை புகழ்ந்த விதம் உலகிலேயே மிக அழகான பெண் நான்தான் என்பது போலவும், அழகு அனைத்தும் என்னிடமே முடிந்து விடுவது போலவும் உணர வைத்தது. என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. என் கணவர் தன் விரலால் என் கண்ணீரை தடுத்து, இந்த கண்ணீர் இனி உன் கண்களில் வரக்கூடாது. இது எனக்கு மிகவும் விலையுயர்ந்தது. உன் கடந்த கால துயரங்கள் அனைத்தையும் நான் துடைப்பேன். உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் என்று உறுதியளிக்கிறேன் என்கிறார். அவருடைய பேச்சு எனக்கு மிகுந்த தைரியத்தை தந்தது. எனக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கை பிறந்தது. என் கணவருடன் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. அந்த உடைந்த சிமெண்ட் உதிர்ந்த பழைய வீட்டை பார்த்தபோது என் பழைய வாழ்க்கையை விட இது கடினமாக இருக்குமோ என்று பயந்தேன். ஆனால் என் கணவரின் வார்த்தைகள் என் கவலைகளை போக்கின. அந்த வீட்டில் நானும் என் கணவரும் மட்டுமே இருந்தோம். அவர் பெயர் லலித். லலித் எங்கள் வீட்டில் வேலை செய்த பழைய வேலைக்காரியின் மகன். அவனுடைய அம்மா புற்றுநோயால் சமீபத்தில் இறந்துவிட்டார். லலித் எங்கள் வீட்டில் டிராக்டர் ஓட்டுபவனாகவும் சின்ன சின்ன வேலைகளை செய்பவனாகவும் இருந்தான். அப்பாவின் வீடு இதைவிட 1,00,000 மடங்கு வசதியானதுதான். ஆனால் அங்கு நான் ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் இருந்தேன். இந்த உடைந்த வீட்டில் நான் ஒரு மகாராணியாக இருப்பதை உணர்ந்தேன். வீட்டை சற்றே பழுது பார்க்கலாமா என்று நான் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே, என் அன்பான மனைவியே, நீ வந்த பிறகுதான் இந்த வீடு முழுமை பெற்றுள்ளது. காலம் செல்ல செல்ல இதை நாம் புதியதாய் கட்டிக்கொள்ளலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அனுசரித்துக்கொள் என்கிறார். நான் அவரிடம் சொன்னேன், நிச்சயமாக இது என் அப்பாவின் வீடு போன்றது அல்ல. ஏனென்றால் இங்கு யாரும் என்னை கருப்பு என்று சொல்லி இழிவாக பேச மாட்டார்கள். யாரும் என் மனதை புண்படுத்த மாட்டார்கள் என்றேன். அதற்கு அவர், என் கண்கள் கொண்டு உன்னை பார்த்தால்
தான் தெரியும் நீ எவ்வளவு அழகானவள் என்கிறார். என் மனதை தேற்றத்தான் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்று நான் புன்னகையோடு சொன்னேன். அவர் சொன்னார், நான் வெளியழகை பார்ப்பவன் அல்ல, உள்ளத்தின் அழகையே பார்க்கிறேன். நீ மிகவும் அப்பாவியானவள். அதுவே என் இதயத்தை தொட்டுவிட்டது. இவ்வளவு புகழ்ச்சி போதுமா அல்லது இன்னும் வேண்டுமா என்று கேட்டு சிரித்தார். நான் முறைத்து கொண்டே, சாப்பாடு தயாராக இருக்கிறது, பேச்சிலேயே என்னை மயக்கிவிட்டீர்கள் என்றேன். என் கணவர் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் எளிய மனிதர். அவர் ஒருபோதும் என்னிடம் சத்தமாக பேசியது கூட இல்லை. எப்போதும் அன்பு மனைவியே என்றுதான் அழைப்பார். ஆனால் என் மனதால் அந்த அன்பை உடனே ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் என் காதுகள் இதுவரையும் வெறுப்பையும் அவமானத்தையுமே கேட்டு பழகியிருந்தன. நான் ஒரு சாதாரண பெண், அழகும் இல்லை, சிறப்பும் இல்லை. பிறகு ஏன் என்னை இப்படி அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, உன் முகத்தை விட உன் இதயம் அழகானது. உன்னை நீயே உணரும் நாளில் இது உனக்கு புரியும் என்றார். அந்த வார்த்தைகளில் ஒரு நிம்மதி இருந்தது. ஒரு சாதாரண பெண்ணை யாராவது இவ்வளவு காதலோடு பார்க்க முடியுமா என்று நான் வியந்தேன். நான் என் சித்தியை சந்திக்கும் போதெல்லாம் அவர் அதே வெறுப்புடன் என்னை பார்த்து கிண்டல் செய்வார். உன் கணவன் உன்னை இளவரசி என்று அழைக்கிறான். ஆனால் உண்மையில் நீ ஒரு வேலைக்காரியைப் போலத்தான் இருக்கிறாய். அவன் உன்னை தேவதையாக நினைத்திருந்தால் உன்னை ஒரு மாளிகையில் வைத்திருக்க மாட்டானா? இந்த உடைந்த வீட்டிலா வைத்திருப்பான் என்பார். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை ரணமாக்கின. ஆனால் நான் பதில் பேசாமல் அமைதி காக்க பழகி கொண்டேன். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் என்று எனக்கு தெரியும். என் கணவர் என் கனவுகளை நிறைவேற்ற உறுதியாக இருந்தார். என்னை மீண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்பது அவர் ஆசை. நீ மீண்டும் படிக்க வேண்டும், உன் காலில் நீ நிற்க வேண்டும் என்றார். என் சித்தி என் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருந்தார். ஆனால் என் சகோதரிகள் சிறந்த பள்ளிகளில் படித்தார்கள். என் கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருந்த என்னை அவர் தட்டி எழுப்பினார். ஒரு பெண்ணின் மதிப்பு அவளது வெளி அழகில் இல்லை, அவளது திறமையில்தான் இருக்கிறது என்பதை உலகிற்கு நிரூபிக்க அவர் விரும்பினார். அவருக்காக நான் மீண்டும் படிக்கத் தொடங்கினேன். அவர் எனக்கு ஒரு சிறிய பரிசை வழங்கினார். அது ஒரு புத்தகம். அதன் பெயர், உனக்குள் இருக்கும் அழகை அடையாளம் காண். பிறரின் தேவையற்ற பேச்சுகளால் உன் மனதிற்குள் ஏற்படும் புயலை இந்த புத்தகம் அடக்கும் என்றார். நான் அந்த புத்தகத்தை படிக்கத் தொடங்கினேன். அதன் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஆழமாக இறங்கியது. அதன் மூலம் என் வாழ்க்கையின் நோக்கம் மற்றவர்களை மகிழ்விப்பது மட்டுமல்ல, என்னை நானே செதுக்கிக் கொள்வதுதான் என்பதை உணர்ந்தேன். ஏமாற்றங்களை எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையை வளர்த்தேன். என் திறமையால் மரியாதையும் அன்பையும் பெறுவேன் என்று உறுதி பூண்டேன். ஒரு வலுவான பெண்ணால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் என்ற உத்வேகத்தை என் கணவர் எனக்குள் விதைத்தார். வாழ்க்கை பயணம் நான் நினைத்ததை விட கடினமாக இருந்தது. ஒரு நாள் என் கணவர், உனக்கு விருப்பமென்றால் உன்னை ஒரு சிறந்த கல்லூரியில் சேர்த்து விடுகிறேன் என்றார். நான் திகைத்து போனேன். அவர் என் கைகளை பிடித்து, உன் படிப்பு உன்னை தகுதியான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்றார். முதலில் பயந்தாலும் அவருடைய அன்பு எனக்கு துணிவை தந்தது. எனது படிப்பு செலவிற்காக அவர் கிராமத்தில் இருந்த தன் நிலத்தை விற்றார். இதை கேட்டபோது என் மனதில் கவலையும் பயமும் கலந்திருந்தது. ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனின் வெளி அழகை விட அவனது அறிவாற்றலை மெருகேற்றும் என்பதை நான் கல்லூரியில் சேர்ந்த பிறகு உணர்ந்தேன். என் கல்வியை என் சித்தியோ சகோதரிகளோ ஏற்கவில்லை. இந்த கருப்பி படித்து என்ன செய்ய போகிறாள்? அந்த கோமாளியால், அதாவது என் கணவரால் இவளுக்கு என்ன செய்துவிட முடியும்? அவமானப்பட்டுத்தான் இவள் திரும்பி வருவாள் என்று அவர்கள் பேசினார்கள். என்னை பற்றி பேசுவதை நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் என் கணவரை பற்றி அவர்கள் இழிவாக பேசியதை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தைகளை நான் எனது பலமாக மாற்றிக்கொண்டேன். ஒரு நாள் நான் படித்து கொண்டிருந்த போது என் சகோதரி சொன்னாள், உன்னை போன்ற பெண்களுக்கு கனவுகள் காண்பதற்கு தகுதி இல்லை. இது உன்னால் முடியாது. ஆனால் இந்த முறை நான் அமைதியாக இருக்கவில்லை. புன்னகையுடன் அவளிடம் சொன்னேன், பாரு, ஒரு நாள் இதே கனவுதான் என் நிஜமாக மாறும். என் சகோதரி என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். உன் நிஜம் என்ன தெரியுமா? நீ ஒரு கருப்பி, ஒரு சாதாரண வேலைக்காரனின் மனைவி. உனக்கென்று எந்த தகுதியும் கிடையாது என்றாள். அவள் வார்த்தைகள் என்னை உடைத்து பார்த்தன. ஆனால் என் கணவர் என் நிழலாக இருந்து என்னை தாங்கினார்.
அவர் இரவெல்லாம் என்னுடன் அமர்ந்து பாடங்களை புரிய வைத்தார். ஒவ்வொரு முறை நான் சோர்ந்து போகும்போதும் உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்தினார். தேர்வை கண்டு நான் பயந்தபோது, உனக்குள் உலகையே மாற்றும் ஆற்றல் இருக்கிறது, என்னை நம்பு என்றார். தேர்வு முடிவுகள் வந்தன. நான் அந்த வகுப்பிலேயே முதலிடம் பிடித்திருந்தேன். அந்த நிமிடம் நான் என்னை உணர்ந்தேன். என் கணவரிடம் சொன்னேன், யாரும் தராத மரியாதையை நீங்கள் எனக்கு தந்துள்ளீர்கள். ஒரு நாள் உங்களை பெருமைப்பட வைப்பேன் என்றேன். அவர் புன்னகையுடன், நீ ஏற்கனவே என் பெருமைதான் என்றார். நான் இப்போது பழைய பலவீனமான பெண் அல்ல. ஒரு நாள் கல்லூரியின் முதல்வர் என்னை அழைத்து ஒரு மேடை பேச்சில் கலந்து கொள்ளச் சொன்னார். நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னால் பேசுவதா? நான் நடுங்கினேன். ஆனால் என் கணவர் சொன்னார், இது உன் கனவின் முதல் படி, துணிந்து நில். அவர் கொடுத்த தைரியத்தில் நான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன். போட்டி அன்று மேடை ஏறிய போது என் குரல் நடுங்கியது. அப்போது என் கணவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நம்பிக்கை கொள், உன்னால் மாற்ற முடியும். அந்த நொடி எனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறந்திருந்தது. என் இதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்பட்டன. நான் பேசி முடித்தபோது அந்த அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்கும் திறமை இருக்கிறது என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேன். அந்த போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல்வர் சொன்னார், உன்னை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த பரிசை என் கணவரின் கைகளில் கொடுத்து, இது உங்களால் கிடைத்தது என்றேன். அவர் நெகிழ்ச்சியுடன், இது உன் உழைப்பு, இது ஒரு ஆரம்பம்தான் என்றார். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. என் நிறத்தையும் தகுதியையும் கேலி செய்தவர்கள் இப்பொழுது வாழ்த்து சொல்ல வந்தார்கள். என் சித்தியும் சகோதரிகளும் வாயிடத்து போய் நின்றார்கள். எப்போதும் என்னை தலைகுனிய வைத்தவர்கள் முன்னால் இன்று நான் தலை நிமிர்ந்து நின்றேன். அவர்கள் கண்கள் வியப்பால் விரிந்திருந்தன. வெளியழகு என்பது ஒன்றுமே இல்லை என்பதை அன்று நான் நிரூபித்தேன். இது என் பயணத்தின் தொடக்கம் மட்டுமே. எனக்கு நானே ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டேன். ஒரு மனிதனின் உண்மையான அழகு அவனது தோற்றத்தில் இல்லை, அவனது எண்ணத்திலும் உழைப்பிலும் அறிவிலுமே இருக்கிறது. என்னை எப்போது ஏளனம் செய்தவர்கள் இன்று அமைதியாக இருந்தனர். அவர்கள் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. எப்போதும் என் கருப்பு நிறத்தை கிண்டல் செய்தவர்கள் இன்று என் முன்னால் தலைகுனிந்து நிற்கின்றனர். அந்த மேடை பேச்சு போட்டி எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. இது வெறும் ஆரம்பம்தான். எனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குவேன் என்று எனக்குள் சபதம் எடுத்தேன். வெளியழகை விட உள்ளத்தின் அழகே உண்மையானது என்பதை நான் உணர்ந்தேன். வெற்றிக்கான பயணம் ஒருபோதும் எளிதானது அல்ல. என் கணவர் என்னிடம் சொன்னார், உன் திறமையை நீ நிரூபித்து விட்டாய். இப்போது உன்னைப் போல மற்றவர்களுக்கும் பயன் தரும் வகையில் ஏதாவது பெரிய காரியம் செய். அவர் எனக்கு ஒரு புதிய கனவை காட்டினார். நான் படித்து முடித்து ஒரு ஆசிரியையாக வேண்டும் என்று முடிவு செய்தேன். என்னைப் போல நம்பிக்கை இழந்த பெண்களுக்கு ஒரு ஒளிவிளக்காக இருக்க விரும்பினேன். இந்த கனவு அழகானது, ஆனால் கடினமானது. என் சித்தி வழக்கம் போல தடுத்தார். இந்த கருப்பி டீச்சராக போகிறாளா? உன்னை போன்றவர்கள் வேலைக்காரிகளாகத்தான் போக முடியும் என்று காயப்படுத்தினார். ஆனால் என் கணவர் என் பக்கம் நின்றார். உலகம் உன்னை தடுக்க பார்க்கும், ஆனால் நீ உன் கனவுக்காக போராட வேண்டும். உன்னை உடைக்க நினைப்பவர்களை பொருட்படுத்தாதே என்று தைரியம் கூறினார். என் கணவருக்கு அதிக சுமை கொடுக்க விரும்பாமல் நான் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தேன். இதற்காக இரவும் பகலும் உழைத்தேன். தேர்வு முடிவுகள் வந்தபோது பட்டியலில் என் பெயர் முதலாவதாக இருந்தது. அந்த செய்தியை என் கணவரிடம் சொன்னபோது, இது உன் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என்று மகிழ்ந்தார். இந்த வெற்றி என் குடும்பத்திலும் ஊரிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. என்னை மதிக்காதவர்கள் இப்போது புகழ்ந்தனர். பணக்கார இடங்களில் கல்யாணம் செய்து போன என் சகோதரிகள் இப்போது என் முன்னால் தலைகுனிந்து நின்றனர். அறிவு என்பது நிறத்தையோ அந்தஸ்தையோ சார்ந்தது அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பயந்து நடுங்கிய அந்த பெண் இன்று ஒரு வலிமையான பெண்ணாக மாறிவிட்டாள். எனக்கு அருகில் உள்ள நகரத்து பள்ளியில் பாடம் நடத்தும் வாய்ப்பு கிடைத்தது. முதல் முறையாக என் கனவு நனவானது. நான் வகுப்பறையில் குழந்தைகள் முன்னால் நின்றபோது இதயம் மகிழ்ச்சியால் துடித்தது. நான் பாடம் நடத்த தொடங்கிய போது இதுவே என் லட்சியம் என்று எனக்கு புரிந்தது. குழந்தைகள் ஆர்வத்துடன் என் பேச்சை கவனித்தனர்.
அவர்கள் கண்களில் கற்கும் ஆர்வம் தெரிந்தது. குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதில் எனக்கு இருந்த ஆர்வத்தைக் கண்டு பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் என்னை பாராட்டினார்கள். ஒரு ஆசிரியருக்கு தேவையான உண்மையான வேட்கை உன்னிடம் இருக்கிறது என்கிறார்கள். என் வெற்றியின் செய்தி பரவ பரவ சமூகத்தின் பார்வையும் என் மீது மாறியது. என் நிறத்தை கேலி செய்தவர்கள் இப்போது என் உழைப்பை புகழ்ந்தார்கள். அவர்கள் கண்களில் ஒருவித குற்ற உணர்ச்சியும் செய்த தவறுக்கான வருத்தமும் தெரிந்தது. படிப்பை முடித்த பிறகு அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது மிகப்பெரிய வெற்றி. அதே சமயம் ஒரு சவாலும் கூட. அந்த பள்ளி ஒரு பெரிய நகரத்தில் இருந்தது. என் கிராமத்திலிருந்து மிகவும் தொலைவு. இதற்கு நான் என் கணவரை பிரிந்து செல்ல வேண்டியிருக்கும். அவர் ஏற்கனவே என் படிப்புக்காக தன் நிலத்தை விற்றுவிட்டார். இப்போது அவரிடம் இருப்பது இந்த சிறிய வேலை மட்டும்தான். என் கனவா அல்லது கணவரா என்ற குழப்பம் எனக்குள் எழுந்தது. என் கணவர் என் குழப்பத்தை தீர்த்தார். இந்த வாய்ப்பு உனக்கு மிக முக்கியமானது. நான் உன்னை தடுக்க மாட்டேன். உன் ஒவ்வொரு முடிவிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். அவர் கொடுத்த தைரியத்தில் நான் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு புதிய நகரத்திற்கு சென்றேன். அந்த புதிய சூழல் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. படிப்பு என்பது வெறும் புத்தகத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒருவரின் சிந்தனையையும் மாற்றும் என்பதை உணர்ந்தேன். சமூகத்தால் தோல்வியடைந்தவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட பல மாணவர்களின் வாழ்க்கையை நான் மாற்றினேன். எனக்குள் இருந்த அதே துணிவையும் நம்பிக்கையையும் அவர்களுக்குள் விதைத்தேன். என் வெற்றியின் செய்தி கிராமத்தை எட்டிய போது எல்லோரும் என்னை பெருமையாக பேசினார்கள். ஒரு நாள் என் சித்தி ஃபோன் செய்து, நான் உனக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் தரவில்லை, ஆனால் இன்று உன்னை பார்த்து பெருமைப்படுகிறேன் என்றார். அந்த வார்த்தைகள் என் இதயத்திற்கு பெரும் நிம்மதியை தந்தன. நான் அந்த நகரத்தில் மிகவும் பிரபலமான ஆசிரியையாக மாறினேன். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பிரச்சனைகளுடன் என்னை தேடி வந்தார்கள். இந்த ஆசிரியை பாடம் மட்டும் நடத்துவதில்லை, வாழ்க்கையையும் கற்றுக் கொடுக்கிறார் என்று என்னை பாராட்டினார்கள். புகழ் பெருகினாலும் என் கணவர் இல்லாத குறையை நான் உணர்ந்தேன். இந்த வெற்றிகள் அனைத்தும் அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் முழுமையடைவும் என்று எனக்கு தோன்றியது. அவரும் ஃபோனில் உன்னை பார்க்காமல் நாட்கள் நகரவில்லை என்று வருத்தப்பட்டார். எனக்காக தன் நிலத்தை விற்று தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்த அவருக்கு பிரதிபலன் செய்ய முடிவு செய்தேன். அவர் எனக்காக விற்ற நிலத்தை நான் மீட்டெடுத்தேன். எனக்கு அரசு குடியிருப்பு கிடைத்திருந்தது. அவரை என்னுடன் வந்து தங்குமாறு கெஞ்சி கேட்டேன். அவர் ஒரு ஏழைதான், ஆனால் பெரிய மனது கொண்டவர். என்னை தைரியமான பெண்ணாக மாற்றி சமூகத்தை எதிர்க்க கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். அவர் நகரத்திற்கு என்னிடம் வந்தபோது அவர் கையை பிடித்து கொண்டு பல மணி நேரம் அழுதேன். இப்போது எங்கள் இருவரின் வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த போது கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஃபோன் கால் என்னை உலுக்கியது. என்னிடம் நேராக கூட பேசாத என் சித்தி இன்று அழுது கொண்டு என்னிடம் கெஞ்சினார். அவர் சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. என்னை எப்போதும் கேவலமாக நடத்திய என் தங்கை சத்யா இன்று ஒரு நிர்கதியாக நின்றாள். ஒரு விபத்தில் அவள் கணவர் இறந்துவிட்டார். அவளுக்கு 2 குழந்தைகள். அவளுடைய மாமனார் மாமியார் அவளை சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டனர். என் அப்பாவோ இப்போது மிகவும் முதியவர். அவளால் அவரை பார்த்து கொள்ள முடியாது. மற்ற சகோதரிகளும் எங்களிடம் பணம் இல்லை என்று கைவிரித்து விட்டனர். என் அப்பா அழுது கொண்டே என்னிடம் சொன்னார், மகளே, நீதான் எங்களுக்கு ஒரே ஆதரவு. உன் தங்கையும் அவள் குழந்தைகளையும் நீயே நகரத்திற்கு அழைத்து கொள். அவளுக்கு ஒரு வேலையை தேடித்தா என்றார். அப்பாவின் அழுகுரலை கேட்டு துடித்த நான் உடனே அவர்கள் அனைவருக்கும் டிக்கெட் அனுப்பி நகரத்திற்கு வரவழைத்தேன். தங்கையின் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்தேன். அவளுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வரவேற்பாளர் வேலையை வாங்கி தந்தேன். காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை 15,000 ரூபாய் சம்பளம். இது அவளுக்கு தன் குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் நேரத்தை தந்தது. அவளும் இப்போது கடினமாக உழைக்கிறாள். தன் பழைய செயல்களை நினைத்து தினமும் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாள். என் அப்பா கிராமத்திலிருந்து வந்தபோது என்னை முதன்முறையாக கட்டிப்பிடித்தார். நான் பல மணி நேரம் அவர் மார்பில் சாய்ந்து அழுதேன். சித்தியும் அப்பாவும் என்னுடன் இருக்கிறார்கள்.
தங்கை தன் குழந்தைகளுடன் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் வசிக்கிறாள். என் சித்தியும் அப்பாவும் என்னிடமும் என் கணவரிடமும் பலமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள். என் அப்பா என் கணவரிடம் சொன்னார், ஒரு தந்தையாக நான் என் மகளுக்கு செய்ய வேண்டியதை நீ செய்துவிட்டாய். ஒரு பெண்ணுக்கு துணிவையும் பலத்தையும் தந்து இந்த சமூகத்தில் தலைநிமிர்ந்து நடக்க வைத்தா நீதான் உலகின் மிகச்சிறந்த மனிதன் என்று கூறினார். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.